ஹலோ, ஸ்டாப் பண்ண ஸ்டாப். அது பேர் பாவ் பஜ்ஜி. பாவ் பஜ்ஜி கேள்விப்பட்டது. பாவ் பஜ்ஜி பஜ்ஜி இல்லை பாஜி. எப்படி சாப்பிடணும் தெரியுமா? இது இருக்குல்ல, இது இப்படி எடுத்து இது இப்படி டிப் பண்ணி லெமன் இதில் புரிஞ்சு விட்டுக்கணும். இப்போ இப்படி கடிச்சு சாப்பிடணும். வெறும் 15 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க, சூப்பராக பாவ் பாஜி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு குக்கரில் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிற காய்கறிகள் உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட், பீட்ரூட், அப்புறம் காலிஃப்ளவர். இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் பட்டாணியும். மிச்ச காய்கறிலாம் உங்ககிட்ட இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போ இந்த காய்கறிகள்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர்ல ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். காய்கறிகள் நல்லா வெந்துடும். இந்த காய்கறிகள் கூட நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்க இதை கடையிலயும் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டுல கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், அப்படி இல்லைன்னா நார்மல் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ற எண்ணெய், இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்ந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்திருக்கேன். இது நல்லா வதங்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் சட்டியில அடிப்பிடிக்காது. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதுல நம்ம தக்காளி சேர்க்க போறோம். நான் சின்ன சைஸ் தக்காளியா 2 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் பாதி கொடை மிளகா, அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி இது கூட சேர்த்திருக்கேன். இது நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இதுல பொடிகள்லாம் சேர்க்க போறோம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள். நான் இன்னைக்கு நார்மல் மிளகாய் தூள் தான் எடுக்கிறேன். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பாவ் பாஜி மசாலா சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல நம்ம வேக வச்ச காய்கறிகளை அந்த தண்ணியோட சேர்க்க போறோம். இப்போ இந்த சேர்த்த காய்கறிகளை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி விட போறோம். உங்ககிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. நான் இந்த காய்கறிகள்லாம் நல்லா ஒன்று செய்யற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். நாம சேர்த்திருக்க இந்த பொட்டேட்டோ கூட காலிஃப்ளவர் அந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதை நீங்க வீட்டில் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாரும் நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா மேலே கொத்தமல்லி இலை தூவிட்டு கொஞ்சமா கஸ்தூரி மேத்தியும் மேலே தூவிட்டு இறக்கிற வேண்டிதான். அடுத்தால இந்த பாவ் பன் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒரு டவாவை சூடு பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் கஸ்தூரி மேத்தி, அப்புறம் பாவ் பாஜி மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு பாவ் பண்ணை 2ஆக கட் பண்ணி இதில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பாவ் பன் நமக்கு ரெடி ஆகிடும். இதே மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெசிபியை பற்றிய உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.